உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் நில்லுங்க. ஏய் நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்களுக்கு இங்க என்ன வேலை? மரியாதை எல்லாரும் கிளம்புங்க இங்க இருந்து. போங்க. என் பேரு மணிமேகலை. இது என் தம்பி தாஸ். இவங்க என் அம்மா. தயவு செஞ்சு போயிடுங்க. உங்க தம்பி பண்ண தப்ப பெருசு பண்ணாம இருக்கும். அதுக்காக நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. இல்ல, நான் எந்த பிரச்சனையும் பண்றதுக்காக வரல. பண்ணிதான் பாரு. சம்பளத்தை பத்தி தெரியாம பண்ணிட்டு மரியாதை இங்க இருந்து போயிட்டா உயிர் பழச்சிக்கலாம். போ. ஏன்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காவேரி, ராச கூப்பிடு. வேணாம், அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சிவா, நீயே பேசி அனுப்பிடு. அப்பாக்கெல்லாம் தெரிய வேண்டாம். என்னம்மா இப்படி கோவப்படுறீங்க? அம்மா சும்மா இருக்க மாட்டேன். ராசாம்பளத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. ஊருக்குள்ள அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. ரொம்ப ஒழுக்கமானவர்னு சொல்றாங்க. ராசு ஏன் புள்ள, ஒழுக்கத்துக்கு என்ன குறைச்சல்? அக்கா ஒழுக்கமானவங்களாம் இல்ல, என் தம்பி பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம் தான் அழைச்சிட்டு வந்தேன். இனிமே அவனால எந்த ஒரு தப்பும் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். என் புள்ள ராசு அம்பலத்துக்கு உன் தம்பி பண்ண கூத்த சரியா சொல்லல. சொல்லி இருந்தா செத்து இருப்பான். இங்க பாருக்கா, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வந்ததே அவரு தான். அது தெரியல இந்த கேள்விக்கு. சரி, மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புங்க. மாமா, எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு? பேசி முடிச்சு அனுப்புங்க. அப்பா வந்தா பிரச்சனை ஆயிடும். பட்டுன்னு கிளம்புங்க. வந்தா அவருக்கு தான் பிரச்சனை ஆகும்னு இதுங்களுக்கு தெரியல. மன்னிப்பெல்லாம் வேண்டாம். இனிமே காவேரி விஷயத்துல தலையிட வேண்டாம்னு உங்க தம்பிக்கு புத்திமதி சொல்லுங்க. அது போதும். புத்திமதி சொல்லிதாங்க தம்பியை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், உள்ள கூப்பிட மாட்டீங்களா? ராசு குடும்பம்னா வந்தவங்கள மதிக்கிறவங்கன்னு ஊருக்குள்ள ரொம்ப பெருமையா சொல்றாங்க. பெருமையோ எருமையோ, நீங்க உள்ள வர வேண்டாம். யாரை எவ்வளவு மதிக்கணும்னு எங்களுக்கும் தெரியும். நீங்க கிளம்புங்க. சிவா, நீ சும்மா இரு. நீங்க உள்ள வாங்க. சிவா, விடுறா. தப்பு பண்ணிட்டதா மனசார நினைச்சதானே மன்னிப்பு கேட்டு வந்திருக்காங்க. விடு. நீங்க வாங்க வாங்க. வா, வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. போ, வா. அம்மா, அன்னைக்கு கோயில்ல ஏன் அப்படி நடந்துட்டீங்க? அது தப்பு இல்லையா? மன்னிச்சிருங்க. அன்னைக்கு என் வீட்டுக்காரரோட பிறந்த நாள். கோயிலுக்கு போலான்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். வரேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல வரல. அந்த கோவத்துல தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். மன்னிச்சிருங்க எல்லாரும். பரவாயில்ல, விடுங்க. சரிங்க, நாங்க வரட்டுமா? இதுக்கு மேல இங்க இருந்தா என் வீட்டுக்காரு திட்டுவாரு. அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது எப்படி முடியும்? அம்மா, அவர் கொஞ்சம் பிஸி, அதான் வர முடியல. அதான் வீடு தெரிஞ்சு போச்சுல, அப்போ நான் இனிமே அடிக்கடி வருவேன். எங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல, உங்களை தவிர. தாராளமா வாங்க. நல்லபடியா தாயா பிள்ளையா இருந்தா சரிதான். இனிமே அப்படிதான். இந்த ஊர்லயும் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு நானும் நினைச்சுப்பேன்ல.
அப்போ நாங்க கிளம்புறோங்க. போயிட்டு வரேங்க. என்ன சிவா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னதான். இந்தாங்க. என்ன இப்படி திடீர்னு? திடீர்னு எல்லாம் இல்ல, 70 நாள் ஆச்சு. புரியல. இன்னும் 30 நாள் தான் இருக்கு. புதர் போடாதீங்க சிவா. தெரியாத மாதிரி நடிக்காத ஜனனி. நான் உன்னை லவ் பண்ண வைக்க இன்னும் 30 நாள் தான் பாக்கி இருக்கு. என்ன சிரிப்பு இது? ஒரே மாதிரி இருக்கு. ஒரே சிரிப்பு தான். நான் என்ன நவரச நாயகியா பல மாதிரி சிரிக்கிறதுக்கு? அது உண்மைதான். இந்த ஒரே சிரிப்புல தான் என்ன காலி பண்ணிட்டியே. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். கேளு கேளு கேளு. ஒண்ணு என்ன 100 1000 கேளு, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூன்னு சொல்லணும். நான் வேற கேட்க வந்தேன் சிவா. போச்சா? 100 நாள்ல இன்னைக்கும் ஒரு நாள் போச்சா? இப்ப நானா முக்கியம்? மனுஷங்க தானே முக்கியம். எப்படி எல்லாம் சமாளிக்கிற பாரு. இன்னைக்கு மன்னிப்பு கேட்க வந்தாங்கல்ல தாசோட ஃபேமிலி, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க மன்னிப்பு கேட்க வந்தது எனக்கு ஆச்சரியம். நாம அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தது அவங்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனா எனக்கு அவங்கள பார்த்தப்போ அவங்க அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல. ஆமா, நல்லவனா இருந்தா காவேரிட்ட தப்பா நடந்துப்பானா அந்த தாசு? நான் அத சொல்லல. அவங்க உண்மையா மன்னிப்பு கேட்க வரல. அப்படியா? ஆமா, அவங்க வேற ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காங்க. சந்தேகப்படுறியா? இல்ல, நான் உறுதியாவே சொல்றேன். அப்ப எதுக்கு வந்தாங்க? அவங்க யாரையோ மிரட்ட வந்த மாதிரி இல்ல? மிரட்டவா? இல்ல, எனக்கு அப்படி தெரியலையே. அவங்க நேரடியா அப்படி காட்டுக்கல. ஆனா மிரட்டுற உள்நோக்கம் அவங்க கிட்ட இருந்தது. அவங்க வந்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எதுக்கு அதை பத்தி பேசணும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.